இந்த ஒரு சின்ன பையன் கிறிஸ்மஸ் வந்துட்டு இருக்கிறதுனால சாண்டா கிளாஸுக்கு லெட்டர் எழுதிட்டு இருக்கான். எல்லாத்தையுமே கரெக்டாக எழுதுனவன் சாண்டாக்கு பதிலாக சேட்டான்னு சொல்லிட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட எழுதி போட்டுட்டான். ஆக்சுவலாக சேட்டானுங்கிறது நரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரக்கன். அந்த அரக்கன் கிட்ட போய் அந்த லெட்டர் மாட்டிக்குது. ஒரு அரக்கன் அந்த ஒரு சின்ன பையனை தெரியும், அவனோட வீட்டுக்கே வந்துடுறான். அந்த சின்ன பையன் அவனை பார்த்துட்டு ரொம்ப பயந்துட்டு இருக்கான். ஏன்டா குட்டி பையன் என்ன பார்த்து பயந்துட்டு இருக்கான், நீ தானே எனக்கு லெட்டர் போட்டு வர சொன்ன, கடைசியில் நீயே இப்படி பயந்துட்டு இருந்தானே எப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சின்ன பையன் கேட்டுட்டு இருக்கான். நான் உங்களுக்கு எங்க லெட்டர் போட்டேன், நான் சாண்டா கிளாஸுக்கு தான் லெட்டர் போட்டேன்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் சொன்னதுக்கு அப்புறம் தான் இவருக்கு புரிய ஆரம்பிக்குது இவன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட எழுதி போட்டிருக்கான்னு சொல்லிட்டு. சரி வந்ததுதான் வந்துட்டு அந்த சின்ன பையனை சந்தோஷப்படுத்தலாம்னு சொல்லிட்டு தன்ன ஒரு உருவத்தை சாண்டா கிளாஸ் மாதிரி மாத்தி காட்டிட்டு இருக்காரு. இப்பவும் அந்த அரக்க மேல இவனுக்கு நம்பிக்கை வரல. இது சாண்டா கிளாஸ் இல்ல, வேற யாராவது நம்மள வந்து கலாய்ச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப நான் என்ன பண்ண நீ நம்புவேன்னு சொல்லிட்டு அந்த அரக்கம் கேட்டதுக்கு இங்க ஒரு பூனை இருக்குல்ல, அந்த பூனையை வாலிபால் விளையாட வேணும் அப்புறம் நம்புறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதனால ஏதோ மந்திரங்கிந்தரெல்லாம் போட்டு கடைசியில் அந்த பூனையுமே பந்தை வச்சு விளையாட வச்சுட்டு இருக்கான். பார்த்துட்டு அந்த சின்ன பையன் ரொம்ப ஆச்சரியமாயிடும். அது மட்டும் இல்லாம வந்த ஒரு சாண்டா கிளாஸ் தான் சொல்லிட்டு நம்பவும் செய்யறான். ஆனா அந்த ஒரு ஆள் இவன் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் அவனோட வாழ்க்கையை ரொம்ப மாறி போயிடுது. என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்ட் 1 கமெண்ட் பண்ணுங்க.